வணக்கம். இது உங்கள் கார்த்திகாஸ் என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டம் தும்பூர் தாங்கல் என்னும் திருத்தலத்தில் உள்ள நாகத்தம்மன் திருக்கோவிலின் தொன்மை வாய்ந்த வரலாறையும் பெருமையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரே வயிற்றில் தோன்றி ஒரே ரத்தமான பங்காளியையே ஏமாற்றியவனுக்கு கடுமையான தண்டனையை நிறைவேற்றி தீர்ப்பு வழங்கியவள் தும்பூர் தாங்கல் நாகத்தம்மன் ஆவாளுங்க. அந்த பழங்கால கதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருவாமத்தூர் பகுதியில ஒரு வசதியான குடும்பம் வாழ்ந்துட்டு வராங்கங்க. அண்ணன் தம்பின்னு 2 பேர் மட்டுமே குடும்ப வாரிசுகளா இருக்காங்கங்க. தம்பி வெளியூர் சென்ற சமயத்துல பாத்தீங்கன்னா தந்தை நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறாரு. அண்ணன் அனைத்து சொத்துக்களையும் விற்று காசாக்கி தன்னுடைய கைத்தடியில மறைத்து வச்சுக்கிறாங்கங்க. தந்தையின் மறைவுக்கு பின்னர் ஊர் திரும்பிய தம்பி தன்னுடைய அண்ணன் கிட்ட போயிட்டு தன்னுடைய பங்கு கேட்கிறாருங்க. அண்ணன் முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிற மாதிரி தந்தையோட சொத்து எதுவுமே இல்லைன்னு போய் சொல்றான். தம்பி ஊர் பெரியவரிடம் போய் முறையிடுறாருங்க. ஊராரும் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. இருந்தாலும் எந்த யூஸும் இல்லாம போயிடுது. அண்ணனோட மனசும் மாறுற மாதிரி தெரிலங்க. இதனால திருவாமத்தூர்ல இருக்கக்கூடிய திருவட்டப்பாறைக்கு போயிட்டு சத்தியம் பண்ணலான்னு முடிவு செய்யறாங்க. அந்த பகுதியில எந்த சிக்கலான வழக்கா இருந்தாலும் அது ஒரு முடிவுக்கு வரணும்னா திருவாமத்தூர்ல இருக்கக்கூடிய வட்டப்பாறை மேல கை வைத்து சத்தியம் செய்யறது வழக்கங்க. ஏன்னா அந்த வட்டப்பாறை மேல பொய் சத்தியம் யாராவது செஞ்சா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும்ன்றது அந்த ஊர் மக்களுடைய நம்பிக்கை. அதுக்கு அண்ணனும் ஒத்துக்கிறதுனால அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து ஊர் மக்களோட சேர்ந்து திருவாமத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய திருவட்டப்பாறைக்கு போறாங்க. அங்க போனதும் அண்ணன் வந்துட்டு தன்னுடைய கைத்தடிய தம்பி கிட்ட கொடுத்துட்டு திருவட்டப்பாறை மீது கை வைத்து சத்தியம் செய்யறான். ஊர் மக்கள் எதிர்பார்த்தபடி அண்ணனுக்கு எதுவுமே நடக்கலங்க. என்னடா இது, திருவட்டப்பாறை மேல கை வைத்து பொய் சத்தியம் செஞ்சும் அவனுக்கு எதுவுமே நடக்கலையே, நீதி பொய்த்து போயிடுச்சான்னு மக்களும் மனசு வேதனையோட கலந்து போறாங்க. உடனே அண்ணன் தம்பி கையில இருக்கிற கைத்தடியை வாங்கிட்டு எக்கச்சக்கமான சந்தோஷத்தோட தும்பூர் தாங்கல் கிராமத்தை நோக்கி நடந்து போறாங்க. போற வழியில பொய் சத்தியம் செஞ்ச என்ன, சாமி என்ன செஞ்சிட போகுது, திருவட்டப்பாறை மேல இருக்கக்கூடிய தெய்வம் என்ன சீறி வந்து எனக்கு கொத்தவா போகுது அப்படின்னு ஏளனமா சொல்லி வாய மூடுறதுக்குள்ள பாத்தீங்கன்னா பூமியில இருந்து பீரிட்டு எழுந்த கருநாகம் ஒன்று அவனை சீறி கொத்தியதுங்க. அவனும் அங்கேயே இறந்து போயிடுறான். அவன் கையில இருந்த தடி அப்படியே உடைஞ்சு அங்க செதறி விழுதுங்க. அதுக்குள்ள இருக்கிற பொற்காசுகளும் நவரத்தினங்களும் அங்கேயே கொட்டி செதறி கிடக்குதுங்க. அண்ணன் உயிர் விட்ட இடம் தாங்க தும்பூர் தாங்கல். இங்க தாங்க சுயம்பு வடிவமாக நாகத்தம்மன் கோவில் அமைந்துள்ளது. தசையா இருந்த நாகம் பார்த்தீங்கன்னா கல்லாக மாறு தொடர்ந்து வளர்ந்து வருதுன்னு